பாம்பு கோயில் சந்தையில் நிறுத்தம் கிடைக்குமா? ஆர்டிஐ ரிப்போர்ட் என்ன? அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு ரயில் நியூஸ் vlog. செங்கோட்டை டு விருதுநகர் வழித்தடத்தில் கடையநல்லூருக்கும் சங்கரங்கோயிலுக்கும் இடையே அமைந்துள்ள முக்கியமான ரயில் நிலையம் பாம்பு கோயில் சந்தை. இந்த ரயில் நிலையத்தை லெமன் சிட்டி என்று அழைக்கப்படும் புளியங்குடி நகராட்சி, வீரசிகாமணி, சேந்தமரம் சுற்றுவட்டார பகுதி மக்கள் பெருமளவு பயன்படுத்துகின்றனர். இந்த ரயில் நிலையத்திற்கு அருகிலேயே பேருந்து நிறுத்தமும் உள்ளதால் மக்கள் பயன்படுத்துவதற்கு எளிதாக உள்ளது. தற்போது இந்த ரயில் நிலையத்தில் மயிலாடுதுறை எக்ஸ்பிரஸ், பொதிகை, சிலம்பு எக்ஸ்பிரஸ், செங்கோட்டை டு மதுரை பேசஞ்சர் ரயில், குருவாயூர் எக்ஸ்பிரஸ் ஆகிய ரயில்கள் நின்று செல்கின்றன. மதுரை டிவிஷனிலிருந்து பெறப்பட்ட ஆர்டிஐ ரிப்போர்ட்டில் கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் முதல் 2024 ஜனவரி மாதம் வரை பாம்பு கோயில் சந்தை ரயில் நிலையத்தின் வருமானம் 1,35,02,897. மேலும் சராசரியா 2 லட்சம் மக்கள் இந்த ரயில் நிலையத்தை பயன்படுத்தியுள்ளனர். இந்த ரயில் நிலையத்தில் தினசரி சராசரியா 45,000 ரூபாய் வரை வருமானம் வருகிறது. ஆனாலும் திருநெல்வேலியிலிருந்து கோவை செல்லும் மேட்டுப்பாளையம் சிறப்பு ரயிலும், வாரம் இருமுறையான எர்ணாகுளம் டு வேளாங்கண்ணி விரைவு ரயிலும், கொல்லம் டு சென்னை எழும்பூர் தினசரி ரயிலும் இந்த ரயில் நிலையத்தில் நின்று செல்லவில்லை. அதனால் வியாபாரத்திற்காக செல்லும் சிறு குறு விவசாயிகளும், கல்விக்காக வேலைக்காக செல்லும் மாணவ மாணவிகளும், இளைஞர்களும், பொதுமக்களும் பெருமளவு பாதிக்கப்படுகின்றனர். குறிப்பா டெல்டா மாவட்டத்தை இணைக்கும் எர்ணாகுளம் டு வேளாங்கண்ணி எக்ஸ்பிரஸ் ரயிலும், கல்வி மற்றும் தொழில் நகரமான கோவையை இணைக்கும் மேட்டுப்பாளையம் சிறப்பு ரயிலும் நின்று செல்லாததால் பொதுமக்களுக்கு பெரும் வருத்தத்தையும் ஏமாற்றத்தையும் அளிக்கிறது. எனவே பாம்பு கோயில் சந்தை ரயில் நிலையத்தில் நிறுத்தம் வழங்க தென்காசி மாவட்ட பயணிகள் நலச்சங்கம் சார்பாகவும் பொதுமக்கள் சார்பாகவும் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. இதனால் தெற்கு ரயில்வே விரைந்து நடவடிக்கை எடுக்குமா என இப்பகுதி மக்கள் எதிர்பார்க்கின்றனர். நாமும் எதிர்பார்ப்போம். மேலும் தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலோட இணைஞ்சிருங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு செய்யுங்கள். நன்றி.